ஹாய் ஹலோ வெல்கம் டு ஸ்னேஹா vlogs சேனல். இன்றைக்கி வந்து எங்கள் அம்மாவுடைய கிச்சன் க்ளீன் பண்ணிடுற வீடியோ தான். ஸோ கிச்சன் க்ளீன் பண்ணுற வீடியோவில் வந்து நானும் அம்மாவும் அப்படியே பேசிகிட்டு ஃபன் பண்ணிவிட்டு க்ளீன் பண்ணிகிட்டு இருந்தோம். ஸோ அவங்களது வந்து ஓப்பன் ஷெல்ஃப் இருக்குது, அதாவது டிஸ்பிளே ஷெல்ஃப். அது வந்து பேசிக்கலி க்ராக்கரி யூனிட்காக வச்சுட்டு இருந்தோம். ஸோ அதனால் நாங்கள் ஃபோன் வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் அம்மா வந்து என்ன ஃபன் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ க்ராக்கரி யூனிட்காக ஓப்பன் ஷெல்ஃப் வச்சுருக்காங்க. ஸோ அதில் வந்து ஒரு சில க்ராக்கரிஸ் வச்சுருக்காங்க. எங்கள் அம்மாவுடைய பழைய கிச்சன் ஆக்சுவலி சின்னதாக தான் இருந்தது. ஸோ அதுக்கேற்ற மாதிரி திங்ஸ் வச்சுருந்தாங்க. பட் இப்போ வந்து இந்த வீட்டுக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு 3 இயர்ஸ் ஆகிருக்கும். ஸோ கிச்சன் வந்து ஒரு ப்ராப்பர் செட்டப்பில் இல்லை. அதனால் வந்து செட் பண்ணி கொடுன்ட்டு ஆக்சுவலி அப்பப்போ கேட்பாங்க. அப்பப்போ சின்னதாக செட் பண்ணுவேன். திருப்பியும் அதுக்கப்புறம் புதுசாக ஏதாவது வாங்கிட்டு வருவாங்க. அதுக்கேற்ற மாதிரி திருப்பி ரீப்ளேஸ் பண்ணி செட் பண்ணி கொடுப்பேன். ஸோ இந்த டைம் அவங்க வந்து கொஞ்சம் க்ராக்கரி நீட்ஸ், கொஞ்சம் ப்ரொவிஷன்ஸ்க்கு பாக்ஸஸ் தான் வச்சுருந்தாங்க. ஸோ ஆல்ரெடி வந்து எங்களுடைய ஹெல்ப்பர் வச்சு அவங்க பேண்ட்ரி பாக்ஸ்லாம் நீட்டாக தொடச்சி அடிக்கிட்டாங்க. ஸோ ஜஸ்ட் நம்ம கவுண்டர் டாப்பு க்ராக்கரி யூனிட்டு மட்டும் க்ளீன் பண்ணால் போதும். ஸோ அது வந்து கிச்சன் வந்து ஹாலும் நான் க்ளீன் பண்ணேன். பட் அது வந்து அந்த ஃபுட்டேஜ் எடுக்கும்போது ஃபோன் ஸ்விட்ச் ஆஃப் ஆகிடுச்சு. ஒன்லி டிவி ஸ்டாண்ட் மட்டும் க்ளீன் பண்ணும்போது எடுத்தேன். அது கூட ஃபுல் வந்து கவரேஜ் இல்லை. ஸோ இருந்தாலும் இருக்கட்டுமேனு சொல்லிட்டு நான் அதை ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ கிச்சனில் வந்து அவங்க வந்து அதாவது ரைட் த பிளேஸ், ஒரு திங்ஸ் வைக்கிறதுக்கு அந்த ரைட் பிளேஸ் இருக்கணும் என்னை பொறுத்திருக்கோம். இல்லைன்னா அந்த திங்ஸ் நம்மக்கிட்ட இருக்கிறதுக்கு வந்து ஒரு பெனிஃபிட்டே இருக்காது. ஸோ எந்த ஒரு திங்காக இருந்தாலும் அது கரெக்டான ஒரு பிளேஸில் அதை ப்ளேஸ் பண்ணால் மட்டும்தான் அதுக்கான ஒரு வேல்யூ இருக்கும். ஸோ அப்போ இப்போ வந்து இது பண்ணிகிட்டு இருந்தால் அப்புறம் அம்மா வந்து அவளுக்கு டேக் கேர் பண்ணிக்கிட்டாங்க. ஸோ வந்து 2 பேரும் பக்கத்தில் இருக்கனால ஒருத்தருக்கு ஒருத்தர் ஒரு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். திடீர்னு என்கிட்ட குழம்பு அர்ஜென்ட் ரொம்ப முடியல, கொஞ்சம் எனக்கு சேர்த்து வைமானா அம்மா கொடுப்பாங்க. இல்லைம்மா அம்மாவுக்கு ரொம்ப முடியல, இன்றைக்கி நான் எதுவும் செய்யலை, நீ தான் குழம்பு சின்ன கொஞ்சம் சேர்த்து வச்சு கொடுனா நான் வச்சு கொடுப்பேன். ஸோ அந்த மாதிரி ஒரு சின்ன டைனி ஹெல்பிங் ஹேண்ட்ஸு வந்து எங்களுக்குள்ளே வந்து இருக்கும். ஸோ அங்கே இருக்க பவுல்ஸு, ஷெல்ஃப்ஸு, அந்த கண்ணாடி ஷெல்ஃப்ஸில் இருக்கிறது வந்து பவுல்ஸு, அந்த கிளாஸஸ் அதெல்லாம் ரொம்ப டஸ்ட்டாக இருந்தது. ஸோ நான் ஜஸ்ட் வந்து ட்ரை கிளாத்தில் வந்து தொடச்சி தான் அடுக்கினேன். அடிக்கடி எங்கள் அம்மா எடுக்காது அந்த குடம் அந்த மாதிரிலாம் மேலே வச்சுட்டு. இது வந்து காஃபி மேக்கரு. ஸோ அப்பா காஃபி மேக்கர் வந்து அடிக்கடி ஏர்லி மார்னிங் அவர் வந்து இன்ஸ்டன்ட் ஃபில்டர் காஃபி இந்த காஃபி மேக்கரை யூஸ் பண்ணி போட்டுக்குவார். ஸோ அது அவருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு சொல்லிட்டு, அவருக்கு ஹேண்டியாக இருக்கணும்னு சொல்லிட்டு நான் வந்து அது கீழே வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் அது மேலே இருந்துச்சு, அதை எடுத்து கீழே வைக்கலான்னு எடுத்து வச்சிட்டேன். மைக்ரோ ஓவனில் நிறைய பொருள் வந்து ஸ்டஃப் பண்ணக்கூடாது. ஸோ அதனால் எது தேவை எது தேவையில்லாதது அந்த மாதிரிலாம் பார்த்து நான் தூக்கி போட்டுட்டு தேவையானதை மட்டும் அடிக்கிட்டு இருந்தேன். ஸோ கண்ணாடி கிளாஸ் வந்து கொஞ்சம் ஹேண்டியாகவும் இருக்கணும், ரொம்ப வந்து மேலேயும் வைக்கக்கூடாது, ரொம்ப கீழேயும் வைக்கக்கூடாது. ஏன்னா இப்போ தீபுக்கு இன்னும் கொஞ்சம் வளர்ந்துட்டானா இன்னும் கொஞ்சம் எடுப்பாள். ஸோ அதனால் வந்து நமக்கும் அடிக்கடி கீழே இருந்தாலும் எடுத்தால் வந்து உடைய வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் இன்பிட்வீனில் நான் வந்து அதை வச்சேன். ஸோ இந்த மாதிரி பீங்கா பவுல், கண்ணாடி பவுல்லாம் வந்து லாஸ்ட்டுக்கு முன்னாடி ஷெல்ஃபில் வச்சேன். ஸோ இது வந்து அடிக்கடி ஏதாவது மைக்ரோவன் பக்கத்தில் இருக்கிற ஹீட் பர்பஸ்க்கு யூஸ் பண்ணிப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு, ஸோ அவங்க பர்பஸ்க்கு ஏற்ற மாதிரி நான் வச்சுருந்தேன். ஸோ அந்த ஒரு ஃப்ளாஸ்க்கு வந்து நான் அப்புறம் வேறு ஒரு விஷயத்துக்கு யூஸ் பண்ணிக்கிட்டேன். அது வந்து ஒரு ஃப்ளவர் பாட் மாதிரி இருந்தாங்க. அந்த ஃப்ளாஸ்க்கு அவங்க யூஸ் பண்ணுறது நான் ஒரு ஃப்ளவர் பாட் மாதிரி யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் நேற்று ஆக்சுவலி லிவிங் ரூமும் க்ளீன் பண்ணியிருந்தேன். பட் வந்து அதான் நான் சொன்ன மாதிரி ஃபுட்டேஜ் பாதிலே வந்து ஆஃப் ஆகிடுச்சு. ஸோ அதுக்கப்புறம் நான் அப்படியே அங்கே எங்கே போக அப்படியே வந்து எடுத்துகிட்டு இருந்தேன். இந்த இடத்துல இந்த கார்னர் ஷெல்ஃபில் இருக்க திங்ஸ் எல்லாம் கொஞ்சம் நீட் பண்ணுறதுக்கு தான் கொஞ்சம் நிறைய டைம் தேவைப்பட்டது. ஸோ மைக்ரோ ஓவனில் வந்து என்னை பொறுத்திருக்கும் நிறைய ஸ்டஃப்பு வைக்கக்கூடாது. அது வந்து கொஞ்சம் பேசிக்காக என்ன தேவையோ அது மட்டும் நம்ம வச்சா போதும். ஸோ அந்த மாதிரி வந்து பார்த்து வச்சுட்ருந்தேன். இப்போ வந்து என்னோடய வீட்டில் கூட பார்த்திங்கன்னா நான் ஆர்கனைஸ் பண்ணுறதுக்கு நிறைய ஆர்கனைசர் திங்ஸ்லாம் வாங்கி தான் நான் ஆர்கனைஸ் பண்ணுறேன். ஏன்னா இருக்கிறத வச்சு கூட ஆர்கனைஸ் பண்ண முடியும். பட் இன்னும் மோர் கம்ஃபர்ட், கொஞ்சம் மணியும் டைமும் நம்ம ஸ்பெண்ட் பண்ணணும். அதாவது ஆர்கனைசரில் மணியை ஸ்பெண்ட் பண்ணணும், அதை ஆர்கனைஸ் பண்ணுறதுக்கு டைம் ஸ்பெண்ட் பண்ணணும். என்னை பொறுத்த வரைக்கும் ஆர்கனைசிங் இஸ் அ ஆர்ட். ஸோ அது யார் வேணாலும் பண்ணிடலாம் அப்படின்ட்டு நான் சொல்ல மாட்டேன். அதில் ஒரு இன்ட்ரெஸ்ட் வரணும், அதோடய பேசிக் நீட் என்னன்னு தெரிஞ்சு நம்ம பண்ணணும். அந்த அட்டை வந்து தூக்கி போட்டுட்டேன் நான். அது வந்து இந்த கப்பான் சோசர் பிளேட் இருக்கு இல்லையா, அந்த கப் கடியில் வைக்கிற பிளேட்டுக்கு இடையில வைக்கிற அட்டை, அது வச்சாதான் அது உடையாமல் இருக்கும். வெயிடி அப்படின்னா இல்லாமல் அதெல்லாம் வேணாம், அது தூக்கி போடு அப்படின்னு சொன்னோன்னா மண்டை சொரிஞ்சிக்கிட்டே போயிட்டாங்க. ஸோ அதனால் அந்த மாதிரி நாங்கள் பேசிக்கிட்டே அப்படி பண்ணிகிட்டு இருந்தோம். அப்படியே பாட்டு மியூசிக் ஃபுல் வாய்ஸில் வச்சு பண்ணிட்டு
ஆக்சுவலி பார்த்திங்கன்னா அந்த எங்கள் அம்மா வந்து நிறையா ஆன்லைனில் வந்து நான் வந்து அவங்களுக்கு ப்ரொவிஷன் டப்பாலாம் ஆர்டர் போட்டிருந்தேன். ஸோ இந்த பிளாக் லிட் இருக்க மாதிரி, ப்ளூ லிட் இருக்க மாதிரி, ஸோ அதெல்லாம் வந்து ஒரே லெவலில் அரேஞ்ச் பண்ணாமல் இருந்துச்சு. ஸோ அதெல்லாம் கூட நம்ம அரேஞ்ச் பண்ணி வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து எக்குக்கு வந்து ஒரு ட்ரே வச்சுருக்காங்க, ஆர்கனைசர் வச்சுருக்காங்க. சரி, அந்த எக்கு அட்டை இருக்குல்ல, அது தேவையில்லைன்னு சொல்லிட்டு நான் தூக்கி போட்டேன். அதுக்கப்புறமா அம்மா வந்து என்கிட்ட சொன்னாங்க, இல்லை அப்பா வந்து அதில் தான் வைப்பார், அதனால் அதை அப்படியே எடுத்து வச்சுடு அப்படின்னு சொன்னாங்க. சரி, அதான் எக்குக்கு தான் அட்டை இருக்கே, அப்புறம் எதுக்குமா அது அப்படின்னு நான் சொல்லிட்டு இருந்தேன். சரி, ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அது அப்படியே நான் வந்து எடுத்து வச்சிட்டேன். ஸோ எங்கள் அம்மா வந்து அவங்களுடைய ரெகுலர் வேலையெல்லாம் பார்த்துக்கிட்டாங்க. அதுலேயும் என்ன பாப்பா இருந்தால் பாப்பாவுக்கு சாப்பாடு வந்து ஊட்டுறோன்னு சொல்லிட்டு சாப்பாடு அடிச்சிட்டு இருந்தாங்க. அவங்க வந்து அவங்க பாப்பாவை பார்த்துக்கிட்டாங்க. ஓய், ஸோ பாப்பா வந்து அவங்க பார்த்துக்கிட்டதுனால நமக்கு கொஞ்சம் ஃப்ரீயாக இருந்தது டைம். ஆக்சுவலி எனக்கு வீட்டில் எப்போவுமே வேலை இருந்துக்கிட்டே இருக்கும். எப்போ ஃப்ரீயாக ஒரு சில டைம் இருக்கும். அப்போ அம்மா ஏதாவது கேட்கும் போது அப்படியே செய்கிறது தான், அதெல்லாம் அப்படியே போயிடும். டெய்லியுமே அம்மா வீட்டுக்கு போய் ஒரு அட்டெண்டன்ஸ் போட்டு வருவோம், ஏன்னா பாப்பாவை வந்து விட்டுட்டு அப்படியே போகிறதுக்காக. ஸோ தீபுவும் வந்து இது மாதிரி அம்மா என்ன பண்ணுறாங்கன்னு வந்து பார்த்துட்டு போயிட்டுருந்தா. ஐ ஹோப்ஸ் இன் ஃப்யூச்சர் தீபு கூட தீபு கூட எனக்கு ஃப்யூச்சரில் வந்து செய்வான்னு நினைக்கிறேன். ஸோ நான் வாய்ஸ் ஓவர் தான் கொடுத்துட்ருக்கேன். ஆக்சுவலி நான் லிவிங் ரூம் க்ளீன் பண்ணும்போது நான் சொன்ன மாதிரி ஃபோன் ஃபுட்டேஜு பாதிலே ஸ்விட்ச் ஆஃப் ஆகிட்டுருக்கு. நான் அது கவனிக்காமல் நான் பாட்டு ரெக்கார்ட் ஆகிட்டுருக்கேன்னு சொல்லிவிட்டு நான் பாட்டு வச்சுட்டு பண்ணியிருக்கேன். ஸோ இந்த டிவி ஸ்டாண்டு மட்டும் வியூ வந்து கவர் ஆகிருக்கு. நெக்ஸ்ட்டு வியூ வைக்கும்போது அது வந்து கட் ஆகிருக்கு. ஸோ அதனால் இது கிளிப்பிங் மட்டும் ஜஸ்ட் சும்மா ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ லிவிங் ரூமும் அப்படியே நான் வந்து ஆர்கனைஸ் பண்ணேன். ஒன்றும் இல்லை, அந்த டேடி வந்து ஒரு ஃப்ளோட் ஷெல்ஃபு மேலே வச்சுருக்காங்க, டிவிக்கு மேலே. ஆல்ரெடி பழைய வீட்டில் இந்த டிவி ஸ்டாண்டில் இந்த ஒரு சில திங்ஸ் எல்லாம் அப்படியே வச்சுருந்தாங்க, லாஃப்டர் மேலே வச்சுருந்தாங்க. ஸோ நான் போய் லேடர் யூஸ் பண்ணி லாஃப்டர் மேலே இருக்கிற ஷிஃப்டிங் ப்ராசஸ்லேயே வந்து ஷோ பீசஸ் எல்லாம் தனியாக ஒரு பாக்ஸில் வச்சுருந்தாங்க. ஸோ அந்த ஷோ பீசஸ் பாக்ஸ் அப்படியே இறக்கிட்டு அந்த ஷோ பீசஸ்லாம் எடுத்து ஜஸ்ட் நான் அதை அரேஞ்ச் பண்ணி வச்சேன் அந்த ஃப்ளோட்டிங் ஷெல்ஃபில். மேலே வந்து அடிக்கடி அம்மாவோட க்ளீன் பண்ண முடியும். ஸோ ஓவர் ஸ்டஃப் வைக்காமல் தேவையான ஸ்டஃப்ஸ், சில ஃபோட்டோ ஃப்ரேம்ஸ் அந்த மாதிரி நாங்கள் சின்ன வயசில் ஸ்போர்ட்ஸில் வாங்கின கப்ஸ் அந்த மாதிரி மட்டும் அரேஞ்ச் பண்ணி வச்சுருந்தேன். ஸோ அது எல்லாமே டஸ்டிங் பண்ணிவிட்டு நான் அரேஞ்ச் பண்ணி கொடுத்தேன். ஸோ திருப்பியும் அது வந்து டஸ்டிங் பண்ணணுன்னா இந்த லைப்ரரி வந்து எங்ககிட்டே தான் இருக்குது. ஸோ நாங்கள் வந்து அது ஹோம் யூஸ்க்காக நாங்களே ஓனாக பர்ச்சேஸ் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ அதனால் வந்து அது எப்போ வேணுமோ அந்த லேடர் யூஸ் பண்ணி வச்சுக்கலாம். நம்ம எல்லாமே ஃபஸ்ட்டே வந்து நீட்டாக தொடச்சி கீழே வச்சுட்டா அதுக்கப்புறமா வந்து அப்படியே ஒன்று ஒன்றா எடுத்து கொடுக்க நம்ம அடுக்கி வச்சிட வேண்டியதுதான். ஸோ லேடர் வந்து இருக்கிறது வந்து என்றைக்குமே வந்து நமக்கு வந்து ஒரு யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும். ஸோ அதனால தான் நமக்கு பிடிச்ச சாங்ஸ் ஏதாவது போட்டு கேட்டுட்டு, அப்போ வந்து ஜேபிஎல் ஸ்பீக்கர் வச்சுருக்காரு. ஸோ அந்த மியூசிக் வந்து ரொம்ப நாளே நல்லாயிருக்கும். ஸோ அந்த மியூசிக் போட்டு அப்படியே கேட்டுகிட்டு வேலை செஞ்சுட்டு இருந்தேன். ஸோ கிச்சனோட வியூ இப்போ எப்படி இருக்க பார்த்துருங்க. ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்குன்னு. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஸ்னேஹா விலாக்ஸ் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்மளோட பேரண்ட்ஸ்க்கு நம்ம ஹெல்ப் பண்ணுறதுல நமக்கும் ஹாப்பி, அவங்களுக்கும் ஹாப்பி.